எதிர்கால நிகழ்வுகளை முன்கூட்டியே அறிந்து சொல்வதற்கு நாங்கள் உண்டாக்கி வைத்திருந்த ஒரு அரிய கல்வி. இந்த கலை தமிழர்களுக்கு மட்டும்தான் சொந்தமா என்றால் இல்லை. தமிழர்கள் மட்டுமல்ல, உலகில் பூர்வீகமாக இருந்து வந்து இன்று வரை நிலைத்து நிற்கின்ற எல்லா இனத்திடமும் இது போன்ற ஜோதிட கலை, எதிர்கால நிகழ்வுகளை கணித்து காண்கின்ற நிலை இருந்துதான் வந்திருக்கிறது, இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அது கிரேக்க, ரோம, எகிப்திய அரசுகள், பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாரிடத்திலும் இருந்திருக்கிறது. நெப்போலியன் ஜோதிட கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துத்தான் போர் திகதிகளையே தீர்மானித்திருக்கிறான் என்று வரலாறு சொல்கிறது. கலிங்க மாகன் ஜோதிடத்தை அடிப்படையாக வைத்து போர் அமைத்தான் என்று தெரிய வருகிறது. சீனர்கள் இன்றைக்கும் தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை, ஆட்சி அமைப்புகளை ஜோதிட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தே முன்வைக்கிறார்கள். எங்களுடைய இந்திய, இலங்கை அரசுகள் தேர்தல் தீர்மானத்துக்கான திகதிகள் உள்ளிட்ட எல்லா விடயங்களிலும் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த ஜோதிடத்துக்கு. மிக அண்மையில் எங்களுடைய நாட்டை ஆண்ட மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய ஜனாதிபதி தேர்தல் காலத்திலேயே, தேர்தல் காலம் முடிவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரு ஜோதிட கருத்துக்கு மதிப்பளித்து அடுத்த ஜனாதிபதி தேர்தலை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த தேதியில் உங்களுக்கு ஜனாதிபதி தேர்தல் அமையப்பெற்றால் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் என்று ஜோதிடன் சொன்ன கூற்றுக்கிணங்க. ஆனால் அது அவருக்கு தோல்வியாக முடிந்தது, அது வேறு விடயம். இப்படி வெற்றியோ தோல்வியோ அது வேறு விடயம். ஆனால் இந்த ஜோதிடத்தை நம்புகின்ற இனங்கள், மனிதர்கள் எங்கோ ஒரு படிப்பறிவற்ற குக்கிராமத்தில் மட்டும் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. உலகெங்கிலும், எல்லா இடங்களிலும், எல்லா வர்க்கத்தவர்களும், எல்லா நிலப்பட்டவர்களும் இந்த ஜோதிடத்துக்குள் அகப்பட்டுத்தான் இருக்கிறார்கள். ஒரு சில பேர் விதிவிலக்காக எங்களுக்கு இதிலே அபிப்பிராயம் இல்லை என்று சொல்பவர்கள் கூட எந்த அளவுக்கு அதை நம்புகிறார்கள் என்பதில் வேறுபடலாமே தவிர அறவே இதை பின்பற்றுவதில்லை, கணிப்பதில்லை, கவனிப்பதில்லை, கைக்கொள்வதில்லை என்று சொல்வதற்கு மிகச் சொற்பமானவர்கள் தான் இருப்பார்கள். இந்த நிலையில் இது நம்பத்தகுந்த கலையா, நாங்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வதென்கின்ற கேள்வி பிறக்கிறது. எங்களுடைய மூதாதையர்களுக்குள்ளே மிக மூத்தவர்கள், புலவர்கள், வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறார்கள். எங்கள் சங்க காலத்திலே கணிகன் பூங்குன்றனார் என்கின்ற ஒரு புலவர் இருந்திருக்கிறார். கணித்து சொல்லுகின்ற ஜோதிடக்கலை விற்பன்னராக அவர் இருந்திருக்கிறார். அதற்கு பிற்பட பல புலவர்கள், எங்களுடைய முனிவர்கள் எல்லோரும் முக்காலமும் உணர்ந்த முனிவர்களாக, எதிர்கால நிகழ்வுகளை கணித்து சொல்பவர்களாக. சிலப்பதிகாரத்திலே ஒரு கணிகன் வந்து மூத்தவன் இருக்க இளையவன் அரசாழ்வான் என்று கணித்து சொன்ன அந்த ஜோதிட கருத்து அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஆட்சி மாற்றத்தை, குழப்பத்தை கொண்டு வந்தது நாம் அறிவோம். இந்த பிள்ளை ராஜ்யத்தில் இருந்தால் இந்த நாட்டுக்கு ஆபத்து என்று சொல்ல கணிகனுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடலிலே பிள்ளையை விட்ட வரலாறுகள், இப்படி எத்தனையோ கதைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆக ஜோதிடம் மிக நீண்ட காலமாக எங்கள் மத்தியிலே இருந்திருக்கிறது. அற்புதமாக அது தாக்கம் செலுத்தி இருக்கிறது. ரோம, எகிப்திய, கிரேக்க இனங்களுக்குள்ளே என்று சொல்லுகிற போது இன்னும் பல்கடம். ஏன் இன்றும் கூட பாருங்கள், இந்த வெள்ளைக்காரர்களுடைய நாகரிகம் சொல்லுவார்கள், இந்த கட்டடங்களுக்கு எண்ணிக்கை, இந்த இலக்கங்கள் இடுகிற போது 13 என்கின்ற இலக்கத்தை அவர்கள் இடுவதில்லையாம். இந்த ஹோட்டல்கள் எல்லாம் 13 என்ற இலக்கம் இருக்காதாம். 113 அந்த மாதிரி இலக்கங்கள் இருப்பது இல்லை என்று சொல்லுகிறார்கள். விதிவிலக்கு எங்கேயும் இருக்கக்கூடும், அது வேறு. ஏன் என்று கேட்டால் இந்த 13 என்பது ஒரு அன்லக்கி நம்பர் என்பது அவர்களுடைய கருத்து. இதுவும் ஒரு விதமான ஜோதிடம் தான். இது ஜோதிடம் உலகளாவி பல்கி பருகி செல்வாக்கு செலுத்துகிறது என்பதற்கான ஆதாரம். இது இப்படி இருக்க இந்த ஜோதிடம் நம்பலாமா என்பதற்கு பாரதி பதில் சொல்கிறான். எங்களுக்கு பாரதி ஒரு தராசு. அவன் நல்லதென்று கணித்து சொன்னால் அது நல்லதாகத்தான் இருக்கும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். இப்படி அவன் கணித்து சொல்ற பல விஷயத்தை சொல்லலாம். அதே போல ஜோதிடம் தன்னை இகழ், இப்படி பாரதி சொல்லுகிறான். ஜோதிடம் தன்னை இகழ் என்று பாரதி சொல்லுகிறானே, தொன்று தொட்டு எங்களுடைய மூதாதையர்களாலே நம்பப்பட்டு வந்த ஒரு அருங்கலையை, அற்புதமான கலையை அப்படி அவன் எழுந்தமானமாக விளக்கியிருப்பானா? கேள்வி நியாயமானது. அப்துல் ரஹ்மானும் இதே கருத்துப்பட, காலம் பார்த்து நடந்தது தானே கண்ணகி கல்யாணம், அந்த நாளில் என்ன கண்டது ஐயோ குங்கும அலங்கோலம்,
நாளுங்கோளும் தேதி குறித்தது ராமன் கொற்றவனாவதற்கு அந்த நாளில் என்ன நடந்தான் பாவம் நடந்தான் காட்டுக்கு. ஜாத்திர சம்பிரதாயங்கள் பொய்த்துப்போன வரலாற்றை தன்னுடைய பாட்டிலே எடுத்து விழிப்புணர்வு கருத்தை, புரட்சி கருத்தை விதைக்கிறார். ஆகவே இந்த அப்துல் ரஹ்மான், இந்த பாரதி போன்றவர்களுடைய கருத்து லேசாக புறந்தள்ளத்தக்கதல்ல. ஆனால் முனிவர்கள், மூதாதையர்கள் காலங்காலமாக பேணிய இந்த ஜோதிடம், இந்த ஜாத்திரக்கலை, இதுவும் அப்படியே கண்மூடித்தனமாக புறந்தள்ளக்கூடியதா? பாரதி சொல்லுகின்ற போல அல்லது அப்துல் ரஹ்மான் சொல்லுகிறது போல ஒன்றுமேனும் இதிலே உண்மை இல்லையா என்றால், பாரதியும் கவிக்கோவும் இதை புரியாதவர்கள் அல்ல. அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இழிநிலையை, சாத்திரத்திலே இருக்கக்கூடிய இந்த பொய்மையை, புலமை குறைவான நிலையைத்தான் அப்படி இகழ்ந்து தள்ளி இருக்கிறார்கள் என்று சிந்திக்க வேண்டும். ஜோதிடம் என்பது அரிய ஒரு பெரும் பொக்கிஷம், தமிழர்களுக்கு வாய்க்கப்பெற்று ஒரு பெரிய அறிவியல். இன்றைக்கு ஐன்ஸ்டீன் போன்ற விஞ்ஞானிகளை நாங்கள் எப்படி பெருமதிமிக்கவர்களாக கொண்டாடுகிறோமோ, அவர்களுடைய கருத்தை எவ்வளவு தூரம் போற்றுகிறோமோ, அதைவிட பன்மடங்கு போற்றத்தக்க அற்புதமான கலை வடிவம் தான் இந்த ஜோதிடம் என்கின்ற கலை வடிவம். வேதம் என்கின்ற உன்னதமான எங்களுடைய தொடக்க இலக்கியத்தை, எங்களுடைய மறையை, வேதத்தை விளங்குவதற்கு அந்த உபா அங்கங்களாக 6 நூல்களை படித்திருக்க வேண்டும் என்று எங்களுடைய வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு வரித்து சொன்னார்கள். இலக்கணம், தர்க்கம், ஜோதிடம், இந்த மாதிரி 6 நூல்களுக்குள்ளே ஜோதிடமும் ஒன்று. பாருங்கள், ஜோதிடம் விளங்கினால்தான் வேதத்தை விளங்க முடியும். ஆகவே ஜோதிடம் ஒன்றும் சாதாரண ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு விடயம் அல்ல, மிக செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. பலாபலனை, ஒருவருடைய பலாபலனை அல்லது ஒரு ராஜ்யத்தினுடைய பலாபலனை, ஒரு நாட்டினுடைய தலைவிதியை, இப்படியெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கப் போகின்ற விடயங்களை, இந்த கிரக சஞ்சாரங்களை உய்த்து உணர்ந்து அதற்கேற்ப பலன் சொன்னார்கள். அப்படியே கணித்து சொன்னார்கள், 100% நடக்கும்படியாக சொன்னார்கள். அது மிகப்பெரிய நுண்ணிய கூறுகள் கொண்ட பெரிய பகுதி, சாதாரண விடயம் அல்ல. பாருங்கள், இறை அனுபவத்தோடு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமன் ரைந்தின் வகைதறிவான் கட்டே உலகு என்று வள்ளுவன் சொல்லுவானே, அப்படி அந்த புலனடக்கத்தோடு வாலறிவு வாய்க்கப்பெற்ற முனிவர்கள் கணித்து சொன்ன ஜோதிடம் 100% வெற்றிகரமானதாக இருந்தது. சொன்னால் சொன்னபடி நடந்தது. ஆனால் இன்றைக்கு வாலறிவு உள்ளவர்கள் யாரும் இல்லை. சரி, வாலறிவில்லாது போனால் பரவாயில்லை, நூலறிவுடையவர்கள் இருக்கிறார்களா? நூலறிவென்றால் அதை துறைபோக கற்ற நூலறிவுடையவர்கள் என்றால் அதுவும் இல்லை. நுனிப்புல் மேய்ந்தவர்கள் மட்டும் இருக்கிறார்கள். வெறும் கிரக நிலை, வெறும் நவாம்ச நிலை என்கின்ற ஒரு சில விடயங்களை மட்டும் படித்துவிட்டு 4 ஜோதிடம் சார்ந்த கலைச்சொல்லை தெரிந்துவிட்டால் நான் ஜோதிடனாகிவிட்டேன், நான் பலன் சொல்ல தகுதியுடையவன் என்று என்றைக்கு இது ஒரு வியாபாரமாக்கப்பட்டதோ அன்றைக்கு கவிக்கோ, பாரதி போன்றவர்கள் இழித்து சொன்ன அந்த இழிநிலைக்கு ஜோதிடம் ஆளானது. இந்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடம் என்பது அருங்கலை, அற்புதமான கலை, 100% உண்மையான கலை. ஆனால் அந்த ஜோதிடத்தை இன்றைக்கு புலமையோடு அணுகி கற்று தேறி தெளிந்து அதிலே இருந்து உள்ளதை உள்ளவாறு சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இல்லை என்றும்படியாக குறைந்து விட்டார்கள். நான் 100% இல்லை என்று சொல்ல மாட்டேன், எங்காவது இருப்பார்கள். ஆனால் மிக குறைந்து விட்டார்கள் என்கின்ற உண்மையை நாங்கள் நம்பியாக வேண்டும். இன்றைக்கு புத்தாண்டு பலன்களையும் ராசி பலன்களையும் சொல்லுகிறவர்கள் அந்த பரிகாரம் செய்யுங்கள், இந்த தோஷத்துக்கு நிவர்த்தி செய்யுங்கள் என்று மிகவும் பரிகாரங்களை அள்ளி தெளிக்கிறார்கள். அடுத்த பெரிய கேள்வி, இந்த பரிகாரங்கள் பலன் செய்யக்கூடியவையா, நம்பத்தக்கவையா, உண்மையானவையா? நான் எத்தனை பரிகாரம் செய்தும் பலன் கிடைக்கவில்லையே. உண்மையிலே ஒரு காரியம் எதிர்காலத்திலே நடக்கப் போகிற ஒரு காரியம் என்றால் அது நடந்தே தீரும். அதை அறிந்து சொல்லுவது ஒரு ஜோதிடத்தினுடைய ஒரு கலை. சரி, அறிந்து சொன்னால் அதனால் விளைகிற நன்மை என்ன என்று கேட்டால், உனக்கு ஒரு 10 நாளிலே உனக்கு ஒரு ஆபத்து என்று உடனே நாங்கள் அதை தடுப்பதற்கு என்ன வழி என்று கேட்போம். அது பொதுவான மனித இயல்பு. தடுப்பதற்கு நான் சொன்னேனே, வாலறிவு வாய்க்க பெற்றவர்கள் சொன்ன விடயம் இதை இப்படி செய், இறைவனை பிரார்த்தி, சிவனை வணங்கு, விஷ்ணுவை வணங்கு, இந்தா இப்படி பரிகாரம் சொன்னார்கள். இன்றைக்கு நாங்கள் கடவுளை கும்பிட்றதுக்கே நாங்கள் ஏதாவது சலுகை கொடுத்து அர்ச்சனைக்கு காசை கொடுத்துட்டா, ஐயா பெயர் நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டாருன்றா எங்களுக்கு வழிபாடு முடிந்ததுன்னு நினைக்கிறோம். எல்லாவற்றையும் இலகுவாகவே எதிர்கொள்ள பழகியதனால இன்றைக்கு பரிகாரங்கள் மூலமும் இலகுவாக இந்த இலகுவான வழியிலே தீர்வு கண்டு விடலாம் என்று நினைக்கிறோம்.
வரப்போகிற ஆபத்து என்பது நடந்தே தீரும். அது நன்மையோ தீமையோ நடந்தே தீரும். அதை பரிகாரங்கள் மூலம் தடுக்க வேண்டும் என்றால் இறை வழிபாடு, ஓரளவுக்கு இறை வழிபாட்டின் மூலம் இவற்றிலே இருந்து சின்ன விடுதலை காணலாம். தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி மெய் வருந்த கூலி தரும். முயற்சி மெய் வருந்த, எவ்வளவோ பெருமுயற்சி பண்ணி மெய் வருந்த கூலி தான் கிடைக்கும். பெரிய பலனை அள்ளி கொட்டும் என்று வள்ளுவன் சொல்லவில்லை. வடிவா கவனிக்கணும். தெய்வத்தால் ஆகாதனினும் என்பதையும் நேர்த்தியாக விளங்க வேண்டும். தெய்வம் என்பது அங்கே இறைவனை குறிக்கவில்லை, விதியை குறிக்கிறது. அப்ப விதியினாலே இடமில்லை என்றாலும் நீ கடும் முயற்சி எடுத்தால் அந்த முயற்சிக்கேற்ப சிறு கூலியாக சின்ன பலன் கிடைக்கும். இந்த பரிகார தெளிவு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் சொல்வதில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? வியாபார தந்திரமான வசீகர வார்த்தைகளாலே அள்ளித்தளித்து தேர்தல் பிரச்சாரங்கள் போலே அரசியல்வாதிகளுடைய வாயிலே இருந்து வருகின்ற பிரச்சாரத்தை விட அதிகமான ஆபத்து நிறைந்ததாக ஜோதிடர்களுடைய வாயிலே இருந்து வருகிற பிரச்சாரங்கள் வருகிறது. அவர்கள் மற்றவர்களை வசீகரித்து தங்கள் பிழைப்பை நடத்துவதற்காக அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தெளிவு ஜோதிட பலன்களை அறிய முற்படுகிற எங்களுக்கு இருக்க வேண்டும். நான் சொல்வது, இந்த தெளிவோடு ஜோதிடத்தை பாருங்கள், பலாபலன்களை அறியுங்கள், சந்தோஷப்படுங்கள், தப்பில்லை. ஒரு காரியம் நடக்கும் என்று கருதினால் அது நடந்தே ஆகும். ஒருவன் விதிக்கப்பட்ட காலம் வரையில் சிறையில் இருக்க வேண்டும். அதிலே இருந்து செல்வாக்கோடு தப்பிக்க முயன்றால் அவன் தப்பிக்கலாம், தப்பித்து வாழலாம். மீண்டும் பிடிபட்டால் அனுபவிக்க வேண்டிய காலத்தையும் தப்பித்ததற்கான தண்டனை காலத்தையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டும். அதுபோல பரிகாரங்கள் என்பது இறை வழிபாட்டோடு. அதுதான் பாருங்கள், ஒரு காரியம் மகாபாரதத்திலே தருமனுக்கு சூதாட்டத்துக்கு முன்னுக்கு ஒரு கனவு காணுகிறான். அந்த கனவை தௌமிய முனிவரிடத்திலே சொல்லி தடுமாறி நிற்கிற போது தௌமிய முனிவர் சொல்லுகிறார், ஆபத்தான கனவு. ராஜசூரிய யாகம் முடித்துவிட்டு இந்திரபிரஸ்தத்திலே இருக்கிறான் தருமன். இந்திரபிரஸ்தத்திலே அவனுடைய அரண்மனைக்கு முன்பாக ஒரு வெள்ளை குதிரையிலே ஒரு தலைவிரி கோலமாக வெள்ளை சேலை கட்டி ஒரு பெண் அமர்ந்திருக்கிறாள். 3 முறை குதிரை ராஜ்யத்துக்கு முன்பாக வட்டமாக சுற்றி சுழன்று விட்டு தென் திசை நோக்கி குதிரையிலே போகிறது. தலைவிரி கோலமான ஒரு பெண் அதிலே வீற்றிருக்கிறாள். இப்படி ஒரு கனவு. சுவாமி, எனக்கு இந்த கனவு ஒரு அச்சமூட்டுகிறது, என்ன செய்யலாம்? ஒரு ஆபத்துக்கான சகுனம், கவனமாக இருக்க வேண்டும், இறை கருணையை கைக்கொள். சுவாமி, ஒரு ஆபத்தை எதிர்கொள்வதற்கு என்ன செய்யலாம்? புத்தியாலே எதிர்கொள்வார்கள், சக்தியாலே எதிர்கொள்வார்கள், பக்தியாலே எதிர்கொள்வார்கள். இதில் உனக்கு உகந்த துறையை தேர்ந்தெடுத்து அணுகப்பார். தௌமிய முனிவர் போய்விட்டார். இப்படியே இருக்கத்தான் சூதாட்டத்துக்கான அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பை கூட தருமன் பகையை சம்பாதித்து விடக்கூடாது என்பதற்காக இந்த கனவு பலன்களையும் அடிப்படையாக வச்சு கொண்டு போனானாம். சச்சரவு வரக்கூடாதென்று தான் சூதாட்டத்தில் கலந்து கொண்டு இழப்புகளை சந்திச்சான். நடக்க வேண்டியது நடந்தே தீரும், தீய சகுனம். ஆனால் இறை வழிபாடு, இறைவனை இறுக பிடித்து கொண்டு இறைவனை பலமாக ஏற்றுக்கொண்டு ஓரளவு அதை ஆபத்தை கடக்கலாம். ஆனால் கடந்தே தான் ஆக வேண்டும். அழுதும் பிள்ளை அவளே பெற வேண்டும். இதுதான் ஜோதிடத்தில் விதி கொள்கைக்கும் ஜோதிடத்துக்கும் தெளிவு சொல்ல வேண்டுமானால் அழுதும் பிள்ளை அவளே பெற வேண்டும். ஒருத்திக்காக பிள்ளையை இன்னொருத்தி பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி பெற்றால் அது இரவல் பிள்ளை, அவள் பிள்ளையாக இருக்க முடியாது. ஆகவே இந்த தெளிவை புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ வாழ்வியலை வெறுட்டுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். சந்தோஷமாக கழியுங்கள். எதிர்காலத்தை பற்றிய ஏக்கம், எதிர்காலத்தை பற்றிய திட்டம், எதிர்காலத்தை இப்போ என்னவாக வேண்டும் என்ற சிந்தனை இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. அந்த அடிப்படையில் தான் இந்த ஜோதிட கலை உருவெடுத்திருக்கும், இன்று வரை நிலைத்து வந்திருக்கும். ஆனால் அது பற்றிய சிந்தனையில் எங்களில் விட மேலான ஒரு சக்தி இருக்கிறது. அதை எங்களை வழிப்படுத்தும். அதனுடைய அனுசரணையை நாட வேண்டும் என்பதுதான் பரிகாரமாக இருக்குமே தவிர, அதான் சொல்வார்கள், லவங்கம் அள வேண்டும். லவங்கம் என்பது எள்ளிலும் பார்க்க மிகச்சிறிய அளவு. இந்த சிலவடிக்கிறவர்கள் லவங்கம் என்கின்ற அளவு கருவியை பயன்படுத்துவார்கள். ஒரு லவங்கம், ஒரு நூல் கணம் என்று சொல்லுவோமே, அந்த மாதிரி மிக துல்லியமான ஒரு அளவு. அப்படி ஒரு லவகேசம் அளவு பரிகாரம் பலனளிக்கலாம் என்று சொல்லுவார்கள். பெரிய பெரிய பேரிடருக்கு இதோ இந்த பேரிடரை இப்படியே மாற்றி காட்டுகிறேன், எனக்கு இவ்வளவு லட்சம் கொடுங்கள், இந்த பணம் கொடுங்கள், 10 தேசிக்காய் வெட்டினால் உனக்கு பரிகாரம் என்று மிக சொற்பமாக சுலபமாக பேசிவிட்டு போகிறார்கள். தெய்வ நவக்கிரகங்களை பிரீதி பண்ணி நவக்கிரகங்களை வசீகரிக்கும்படியாக மந்திர உச்சாரணங்கள் மூலம் பரிகாரம் தேட முற்படுங்கள்.
இறை வழிபாட்டின் மூலம் பரிகாரம் தேட முற்படுங்கள். பணத்தை இறைத்து விட்டால் பரிகாரம் பலன் செய்யும் என்று நினைப்பதெல்லாம் இன்றைக்கு ஜோதிடர்கள் அள்ளித்தளிக்கின்ற வியாபார வார்த்தைகள். எனவே இந்த தெளிவோடு நாங்கள் இந்த ஜோதிடம் சார்ந்த விடயங்களை கேட்க வேண்டும், அறிய முற்பட வேண்டும். அதுதான் எல்லோருக்கும் நன்மை தரும். இந்த சூழ்நிலையில் தான் பாரதியும் கவிக்கோவும் எங்களை தெளிவுபடுத்த நினைத்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தாண்டு, பிறக்கப் போகின்ற புத்தாண்டு எல்லோருக்கும் நல்ல பலாபலனை தர வேண்டும், இந்த நல்ல தெளிவை உண்டாக்க வேண்டும் என்கின்ற நல்ல பதிவை உங்களுக்கு தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.